இப்போ நாம் 2 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக வச்சுட்டு சட்டியை காய வைக்கிறோம். இந்த கிளாஸால் 2 கிளாஸு எண்ணெய் போட போகிறேன். ஏன்னா இந்த கிளாஸில் வந்து 8 கிளாஸ் அரிசி அளந்துக்கிட்டேன். அதனால் இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் எண்ணெய் போட போகிறேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எண்ணெய் போட்டிருக்கேன். 4 கிளாஸுக்கு 1 கிளாஸ் கணக்கு. கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 12 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். ஆனியன் ஃப்ரைட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுன்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா சேர்ப்பேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் ஃப்ரை ஆகக்குள்ளே பேரலாக வந்து ஓலை தண்ணி வச்சாச்சு. ஓகே, இதில் வந்து வெங்காயத்தில் மல்லித்தழை போட்டுடலாம். கத்தி கோஷ்டி பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணுறோம்னா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயத்தை. ஓகே, மல்லித்தழை போட்டேன். புதினாவும் போட்டேன். பாய் பொண்டாடி பூண்டு ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி 8 ஸ்பூன் போடுறேன். பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்குது. 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனில் டீஸ்பூனு, இந்த டீஸ்பூனில் ஃபுல்லாக 2 ஸ்பூன் போட்டேன். 2 கிலோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போகலாம். காரம் பார்த்துட்டு அப்புறம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 300 ml 400 ml தயிர் போட போகிறேன். 400 ml 300 400 ml தயிர் போட்டு கிண்டிட்டேன். இதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வந்து இது போட மாட்டோம், எரிச்சி பழம் போட மாட்டோம். தயிரோட புளிப்பு ப்ளஸ் வந்து தக்காளியோட புளிப்பு. இது வந்து சேம் அமௌண்ட், அதாவது ஒரு 800 1 kg தக்காளி ப்ளஸ்ஸு பச்சை மிளகா. இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு கை போட்டு கிண்டி விடுறேன். தக்காளி தண்ணி ஒரு அடுப்பு சிம்மில் இருக்கும். 50% தக்காளி மசிஞ்சிச்சு. இப்போ கறி போட போகிறாங்க. நாங்கள் வந்து 2 கிலோ பிரியாணிக்கு 2.5 கிலோ கறி போட்டிருக்கோம். பக்கதாக சாப்பிடுவாங்க எங்கள் ரூமில் இருக்கவங்கலாம் நல்லவங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு பேருக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூனு கரம் மசாலா நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஸ்பூனு சேர்க்க போகிறோம்ல. மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு பிரியாணி செய்யக்குள்ள வந்து 8 கிளாஸ் அரிசி போட்டோன்னா என்ன பண்ணுவோம், 12 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து காமிச்சா 4 கிளாஸ் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 2 கிளாஸ் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு செக் பண்ணேன். உப்பு காரமெல்லாம் ஓகே. ஆனால் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு போடுறேன். பொதுவாக நம்ம வந்து 2 கிலோவுக்கு 2 எலுமிச்சம்பழம் போடுவேன். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போடுறேன். புளிப்பு, காரம், உப்பு 3மே தூக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது சின்ன அடுப்பில் மாற்றிட்டேன். இது ஒலையை தூக்கி பெரிய அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு சூடாகிடுச்சு.
ஓகே, 2 கை உப்பு போடுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி உப்பு ஆட் பண்ணிப்பேன். போதும். இன்னும் போடுங்க கலரை கொஞ்சோண்டு போடுங்க. ஆமாம், போதும். சாப்பாட்டு தண்ணி வடித்து உலை வந்து தான் உலை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதிகபட்சமாக 5 நிமிஷம், மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் எடுத்துருவேன். ஆல்ரெடி உப்பு செக் பண்ணிட்டேன், கலர் போட்டு இன்னும் 2 நிமிஷம். இப்போ தான் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். 50% தான் நம்ம கச்சி கோஷம் எடுப்போம்ல, சேம் அதே இதுதான், ஸ்டேஜ் தான். ஓரளவுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம். சாப்பாடு வந்து சாப்பாடாக ஆக தேவையில்ல, அரிசியாக தான் இருக்குது. இன்னும் 1 நிமிஷம். நம்ம ஆல்ரெடி தண்ணி அளந்து போட்டு வச்சுருக்கோம். அதில் நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 8 கிளாஸ் ரைஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கிலோவுக்கு வச்சிங்கன்னா 2 லிட்டர் தண்ணி, ஒரு ரெண்டு இதுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி போடலாம் 2 கிலோவுக்கு. ஓகே, வெந்த வரையும் போதும். மீதி வந்து சாப்பாடு சேர்த்து தம்மாவுக்குள்ளே வேகும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி நான் வந்து கஞ்சி தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி தம் போடக்குள்ள பத்தம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, மற்றபடி மொத்தமாக அப்படியே வச்சு வச்சுக்கலாம். கூட இருக்க மாட்டேன். ஆமாம், கிளியராக இருக்குமா? லேசாக தண்ணி இருக்குது. அரிசியும் தண்ணியும் சேம் மட்டத்தில் இருக்குது. நம்ம கீ ரைஸ்லாம் தம் போடுறோம்ல, அந்த ஸ்டேஜ். நான் ஸ்டார்டிங்லேருந்தே கீ போடலை, அதனால் சும்மா கொஞ்சோண்டு வாசனை. தம்மில் போட்டேன். இப்போ இதுலேயும் ஃபாஸ்ட் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட் ஃப்ளேமு தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். தம்மில் போட்டுருவேன். 2 நிமிஷம் ஃபாஸ்ட் ஃப்ளேமுக்கு அப்புறம் சிம்மில் ஆக்கிடுவேன். சிம்மில் ஆக்கிட்டு 15 நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து தம்லேருந்து எடுத்துடலாம். ஸ்டார்ட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிஸ்டர் ஆதம் பாய் ஸ்பெஷல் பிரியாணி. தம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நம்ம வைக்கக்குள்ள வந்து தண்ணி சைடெல்லாம் இருந்துச்சு, சைடெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், சாப்பாடும் நல்லா என்ன காட்டாங்க. சாப்பாடு நல்லா வேலையாக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டு எங்கள் மக்கள் கமெண்ட் சொல்லுவாங்க. பாய் கறியை கமெண்ட் சொல்கிற ஆள் இல்லை பாய். கறியை கொஞ்சம் இல்லை, கறி பறக்கத்தான் இருக்கு. கவலைப்படாதீங்க பாய். கறி பறக்கத்தான் இருக்கு. கறி பற்றி கவலைப்படாதீங்க. நெல் பறக்குதா? கறி நல்லா வெந்திருக்கு. வெந்திருக்கா? ஃபோக்கஸ் பண்ணுவோம். எங்கள் ஆளுங்க டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. சுட பிரியாணி. ஓகே, அப்படி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் டக்குன்னு.
அதான் சொல்லிட்டோம். ஓகே சரி முடியாச்சு. நாங்கள் பசிக்கு சாப்பிட போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கை சுடுவோம் வேணாம். இங்கே நெய் தெரிய காணும். சட்டியை ஊற்றினா வந்துடுங்க. சட்டியை ஊற்றினா அமிசா சட்டி